நீதி முடிவு அதிமுக எடப்பாடி தலைமையில தான் இதுவே இயக்கம், அதை மாற்றம் இல்லை. எல்லாருமே பின்னடைவு பட்டிருக்கீங்க, எல்லாரும் பின்னடைவு பட்டு நீங்க கேள்வி கேட்கறது உங்க ஆசையை வெளிப்படுத்தலாம். எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது. இன்றைக்கு அதிமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்தோம்னு 21 நான் அதை சொல்லியிருக்கேன். இப்பயும் அதான் சொல்லிட்டு வரேன். அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம், அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர நினைக்கிறாங்களோ எங்க கூட்டணிக்கு வருவதுதான் முறையாக இருக்கும். கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே கூட்டணி இருக்கு. பட் மக்கள் அந்த கூட்டணியை புறந்தல்றப்ப ஆர்கேடார்ல என்ன நினைச்சு அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14, 19 அந்த கூட்டணி 14 தானே இருந்தாங்க, 16 அவங்க தானே இருந்தாங்க. பட் 26 தேர்தலில் அவங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. அதனால உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. நீ எது கேட்கணும்? திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இப்போ இந்த பாஜக கூட்டணிங்கிறது தேமுதிக பாமக ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அதனால ஏதோ சிக்கல் இல்ல எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும். திமுக அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை. அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போவது. அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்னு அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது. இந்த முறை மதுரைக்கு வர்றாரு, அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாங்க.